இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அதனாலே உங்களிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். உபதேசம் என்கிறதான தலைப்பிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே தன் நாவினாலே உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று வேதத்திலே நாம் வாசித்து இந்த உபதேசத்தை குறித்து நாம் கற்று வருகிறோம். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இதில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றும் எழுதின நபர்களுடைய வார்த்தைகள் அல்ல, அவர்களுடைய புத்தியிலே உதித்ததான காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்களால் வேதாகமும் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இதில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். ஒன்றும் வேண்டாம் என்று, இல்லைனா இது நான் கடைப்பிடிக்கலை, இதை நாம் கடைப்பிடிக்கிறேன் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு வைக்கலை. எல்லா வசனங்களையும் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். கடந்த செய்தியிலே நாம் உபதேசம் என்கிறதான தலைப்பிலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27, 28, 29, 30 வசனங்களிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 27வது வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாக இருக்கும். உன் வலது கையை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நல்லதாக இருக்கும். ஆண்டவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, உன்னுடைய கண்கள் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. 2, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. இதை எதை முன்வைத்து ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால், மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தின்படி பூர்வத்தாருக்கு, அதாவது பழைய ஏற்பாடிலே வாழ்ந்து வந்ததான ஜனத்திற்கு ஆண்டவராகிய தெய்வம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லி யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நமக்கு நன்றாகவே தெரியும், 10 கட்டளை மிகவும் முக்கியமான கட்டளை. பழைய ஏற்பாடின் காலத்திலே வாழ்ந்ததான மோசையின் நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரையிலும் வாழ்ந்ததான ஜனத்திற்கு நியாயப்பிரமாணத்தின் பேசிக்கல் சட்டமாக இந்த 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 10 கட்டளையில் ஒரு கட்டளை தான் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. புதிய ஏற்பாட்டு காலத்து ஜனமாயிருக்கிற நமக்கோ ஆண்டவர் அதை எச்சரிப்பாக எழுதி கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு உபதேசமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்திரீயை அந்த விபச்சார எண்ணங்களோடு கூட, இச்சையோடு கூட பார்க்கும்போது அது பாவம். பழைய ஏற்பாடிலே ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் செய்கிறது பாவம். புதிய ஏற்பாடிலே அது இன்னும் அந்த தண்டனை, இல்லைன்னா அந்த பாவத்தின் காரியங்களை கர்த்தர் அதிகமாக வலியுறுத்தி அதை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தை வைத்து பார்க்கும்போது பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடின் உபதேசம் ரொம்ப கடினமாகவும் காணப்படுகிறது. இந்த வசனத்தை வைத்து பார்க்கும்போது பழைய ஏற்பாடின் உபதேசங்களை விட புதிய ஏற்பாடின் உபதேசம் மிகவும் கடினமாக இருக்கிறது. பழைய ஏற்பாடிலே ஒரு ஸ்திரீயை பார்ப்பது
பெரிய குற்றம் அல்ல. ஆனால் புதிய ஏற்பாடிலே பார்ப்பது ஒரு பெரிய குற்றமாக காணப்படுகிறது. இச்சை என்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற இச்சையோடு கூட பார்த்தால், அப்போ இச்சையோடு கூட பார்க்கிறதும் பாவம், இச்சை உணர்வுகளை தூண்டும்படி ஒரு நபர் இருக்கிறதும் பாவம் இல்லைங்களா? இப்போ இங்கே வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரு இச்சை உணர்வுகளை தூண்டுகிற காரியங்கள், அந்த அந்த உணர்வுகளை கொண்டு வருகிற காரியங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடியதான ட்ரெஸ் சேஞ்சிங், இன்றைக்கி இருக்கக்கூடியதான இந்த மாடல் உலகம், இன்றைக்கி இருக்கக்கூடியதான யூடியூப் சேனல், இன்றைக்கி இருக்கக்கூடியதான ஆபாசமான படங்கள், ஆபாசமான காட்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது அந்த உணர்வுகளை தூண்டுமையானால் அது பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபோல் சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க அவங்களுடைய ட்ரெஸ் சேஞ்சிங் சரியில்லை அப்படின்னா அது நிமித்தம் வாலிப தம்பிக்கோ தங்கச்சிக்கோ பாவ உணர்வுகள் தூண்டுமையானால் அது பாவம். அது தேவனுக்கு பிரியமில்லாத பாவமாக காணப்படுகிறது. கிறிஸ்தவ பிள்ளைங்களுடைய ஆடைகள் ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒழுங்கான தகுதியான வஸ்திரங்களை நாம் அணிய வேண்டும். கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க, அதாவது ஊழியக்காரங்க பிள்ளைங்க கூட இந்த நாட்களிலே ஒரு சரியான ஆடையை அணியாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாடல் என்கிறதான பெயரில் மற்றுள்ளவர்களுக்கு இச்சைகளை தூண்டுகிறதான சில ஆடைகளை அணிகிறதை நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அதனால் இச்சை என்கிறதான அந்த பாவத்தை தூண்டும்படி ஆடைகளை அணிவதும் பாவம்தான். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்தான். இச்சையோடு பார்ப்பது பாவம், பெரிய பாவம். அதுபோல் இச்சையை செய்ய தூண்டுவதும் பாவம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆடைகள் எடுக்கும்போது ஒழுங்கான தகுதியான பாவம் செய்ய தூண்டாத அப்படிப்பட்ட ஆடைகளை நீங்கள் எடுத்து கொடுக்கணும். பிள்ளைங்க அதை கேட்பாங்க. ஆனாலும் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்தணும், பரிசுத்தத்தை நடத்தணும் அப்படின்னு விரும்பினா அந்த பிள்ளைங்களுக்கு தகுதியான ஆடைகளை வாங்கி கொடுக்கணும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது இச்சையோடு கூட பார்க்கிற ஒரு நபர் பாவம் செய்கிறார் அப்படின்னா இச்சை தூண்டுகிற ஒரு நபரும் பாவம் செய்கிறார் இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல இல்லைன்னா அந்த சூழ்நிலையில் மற்றுள்ள நபரை இடறலுக்குள்ளாக தள்ளுகிறதான ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் அந்த பாவங்கள் எடுக்க வேண்டும். இது ஒரு உபதேசமாக காணப்படுகிறது. பாருங்கள், புதிய ஏற்பாடின் காலத்தில் இருக்கிற நமக்கோ கர்த்தர் இது உபதேசமாக கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வாலிப பிள்ளைகளையும் இப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லி வளர்த்தணும். இப்படிப்பட்டதான பாவ உணர்வுகள் ஒருவேளை வறுமையானால் ஜெபித்து கடிந்து கொண்டு அதை ஜெயித்து முன்னேற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உன் கண்கள் உனக்கு இடறல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு, உன் கைகள் உனக்கு இடறல் உண்டாக்கினா அதை தரித்து போடு. காரணம் என்ன? நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் தீர்மானமாய் இருக்கிறது. இது ஒரு முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. இந்த உபதேசத்தை கைக்கொள்ளுவோம், இந்த உபதேசத்தின்படி வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.